முடியாது. யாரு? பிரகாஷ் ராஜ் தாங்க. ரொம்ப பிரகாசமா இருப்பார் பாருங்க. அந்த மனுஷன் தான். பிரகாஷ் ராஜை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்கள்லாம் ஒரு வெத்து வேட்டு. அவர்லாம் வந்து சினிமா நடிக்க வேணா ஆசைப்படலாமே தவிர அரசியல் செய்ய ஆசைப்படக்கூடாது. ஏன் அளவுக்காவது அரசியல் பேசியிருக்காரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டார் பாருங்க. சார், நீங்க அரசியல் பேசியிருக்கீங்களா? நீங்க இந்த தற்குறித்தனமா தானே சார் பேசுவீங்க? பேசிக்கிட்டு சேகர் பாபுட்ட நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் நான் பேசிட்டேனா? இந்த வீடியோலாம் எங்ககிட்ட இருக்கு. நான் அரசியல்வாதி கிடையாது, நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது. உங்கள மாதிரி நானும் ஒரு ஓட்டர் தான். மாற்று வசனம் உங்களுடைய முகம்லாம் கிழிந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியா நீ? ஒரு ஹீரோக்கு எதிராக வில்லனை எப்போதுமே ஒரு கட்சி போர்ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது உண்மைதான். ஒரு ஹீரோக்கு எதிராக காமெடியனை போர்ட்ரேட் பண்ணி ஒரு ஹீரோவை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காமெடியனா வடிவேலு, ஹீரோவா விஜயகாந்த் அவர்கள். இது நடந்து அந்த வடு நம்ம மனசு விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோவா வந்த விஜய் அவர்கள் அரசியல் வந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு எதிராக ப்ராமிஸ் ராஜ், சத்யராஜை கொண்டு வந்தாங்க. மறுபடியும் வடிவேலுவை கொண்டு வந்தாங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு கில்லியிலிருந்து பல வில்லனா இருந்த பிரகாஷ் ராஜையே களம் இறக்கி இருக்கிறார்கள். புதுசாக வர்றவங்க கிட்டலாம் எதையும் எடுத்து கொடுத்துடக்கூடாது. புதுசாக வர்றவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. அதுவும் குறிப்பாக அவங்களுக்கு படம் நடிக்கிறதுக்கு வேணா திறமை இருக்கும். நீ உன்னுடைய திறமையை பார்த்து மக்கள் உன் மேலே நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதை நீ அரசியலுக்காக பயன்படுத்துகிறாயே, இதெல்லாம் சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் பிரகாஷ் ராஜ் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவரே அப்பப்போ அரசியல்வாதி, அப்பப்போ சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மனுஷன். நீங்க வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்றீங்க பார்த்தீங்களா? இந்த அறிவுரையெல்லாம் யங்ஸ்டர்ஸ் நீங்க யாருக்கு தெரியுமா சொல்லியிருக்கணும்? மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து, ஏன்பா இப்போ தானே படம் நடிச்சிட்டு இருந்த உன் பையன் படம் ப்ரொடியூஸ் பண்றான், நீலாம் துணை முதலமைச்சர் ஆகணுமா? கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோடி நல்லபடியாக நிறைய ஓல்டு பீப்புளெலாம் இருக்காங்க, சேகர் பாபு மாதிரியான நபர்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் முன்னுரிமை கொடுத்து நீங்க பின்னாடி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சமாக அதை தான் சொல்லியிருக்கலாம்ல. ஜஸ்ட் ஆஸ்கிங், அம்பிட்டு தான்.